الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 12வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று தொழுகையில் சூரத்துல் நஹல், சூரத்துல் பனி இஸ்ராயில், சூரத்துல் கஹஃப் தொடர்ச்சியாக ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். குர்ஆனில் சரி பாதி 15 ஜுஸு இன்று முடிவு பெற்றிருக்கிறது. சூரத்துல் கஹஃப், கஹஃப் அப்படிங்கிற பெயர் அந்த சூறாவுக்கு ஏன் வந்ததென்றால், கஹஃப் சொன்னால் குகை. சில தோழர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு அந்த குகையிலே தஞ்சம் புகுந்தார்கள். அந்த சரித்திரம் இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இதற்கு சூரத்துல் கஹஃப் அப்படி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சூறாவுடைய முதல் 10 வசனங்கள் யார் மனப்பாடம் செய்து தனது வாழ்க்கையில் ஓதி வருகிறார்களோ அவர்கள் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். கியாம நாளில் தஜ்ஜாலுடைய ஃபித்னா மிக கொடிய ஃபித்னா. அதில் நல்லோர்களும் கூட அவனுடைய வலையில் சிக்கிவிடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் இந்த சூறாவுடைய 10 வசனங்களை மனப்பாடம் செய்தவர்கள். அதே போன்று ஜும்மாவுடைய நாளன்று இந்த சூரத்துல் கஹஃபை முழுமையாக ஓதினால் அல்லாஹு தாலா வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான். அதன் மூலமாக அவர் வழிகேட்டிலிருந்து, தவறான பாதையிலிருந்து பாதுகாக்கப்படுவார், பிரகாசமிக்கவராக இருப்பார், அவருடைய வாழ்வும் செழிப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்துல் கஹஃபை நம்மளும் ஓதணும், நம்ம வீட்டில் உள்ள பெண்களையும் ஓத சொல்லணும், பிள்ளைகளையும் ஓத சொல்லணும். எவ்வளவுக்கு நம்ம ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கி கொண்டே இருக்கும். ஹதீஸில் வருது, ஒரு சஹாபி சூரத்துல் கஹஃபை ஓதுனாங்க, வானத்திலிருந்து ஒரு நூறு ஒரு பிரகாசம் இறங்கியது. அது இறங்கும் பொழுது பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த ஒட்டகம் அது திமிர ஆரம்பித்தது. இவர் ஓதிக்கொண்டே இருந்தார். திடீரென இந்த ஆட்டத்தை பார்த்த அவர் அது ஓதுவதை நிறுத்தினார். இறங்கிய அந்த பிரகாசம் வானத்தை நோக்கி போனது. மீண்டும் ஓதினார், அது மீண்டும் இறங்கியது. இப்படியாக 3 தடவை வானத்திலிருந்து பிரகாசம் இறங்குவதை அவர் நேரடியாக கண்டார். மறுநாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த செய்தியை சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் அந்த பிரகாசத்தை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றார்கள். ஆக நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை இந்த சூரத்துல் கஹஃபை ஓதுகிற போது எல்லா விதமான பரக்கத்துகளையும் பிரகாசத்தையும் கொண்டு வரும் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த தோழர்கள் குகையில் ஏன் தஞ்சம் புகுந்தார்கள் அப்படிங்கிற இந்த சரித்திரம் இந்த சூறாவிலே சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு எப்பொழுது நடந்தது என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயர்த்தப்பட்டு சில காலத்திற்கு பிறகு ஓரிரை கொள்கையில் மிக பிடிப்பான சில வாலிபர்கள், அவர்கள் தவராத், இஞ்சில் போன்ற வேதங்களை கற்றறிந்த மிகப்பெரிய சிறந்தவர்கள். அவர்கள் அந்த ஓரிரை கொள்கையிலே மிக உறுதியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் கயானூஸ் அப்படிங்கிற ஒரு கொடிய மன்னன், அவன் சிலை வணங்கக்கூடிய பல தெய்வ கொள்கை உடையவனாக அவன் இருந்தான். அது மட்டுமல்ல, மக்களையும் அதன் பக்கம் நிர்பந்திக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த 7 வாலிபர்கள் இருக்கிறார்களே,
அந்த கயானூஸ் என்ற மன்னனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பிள்ளைகள், வசதி வாய்ப்பான பிள்ளைகள், திறமையானவர்கள், அவர்களுக்கு ஓரிரை கொள்கையில் பிடிப்பாக இருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஊர் விழா, ஊர்ல திருவிழான்னு வரும்ல, அப்போ எல்லாம் ஊரை விட்டு வெளியில ஒரு மைதானத்திற்கு கொண்டாடுவார்கள். ஆடு மாடு அந்த தெய்வத்தின் பெயரில் அறுத்து அவர்கள் அதை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பழக்கமுடையவர்கள். அந்த நேரத்தில் ஊரை விட்டு எல்லோருமே காலி செய்து அந்த மைதானத்திற்கு வந்து விட்டார்கள். இந்த 7 வாலிபர்களும் அந்த கூட்டத்தில் இருந்து பார்க்கிறார்கள். அல்லாஹ் அல்லாத வேற ஒன்றை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஒவ்வொருவராக அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து ஒரு தூரமாக வருகிறார்கள். இப்படி ஒவ்வொருவராக வருகிற போது 7 பேர்கள் அங்கே ஒன்று கொடுக்கிறார்கள். நீங்க ஏன் வந்துட்டீங்க, நீங்க ஏன் வர்றீங்கன்னு சொல்லி பேசும் பொழுது தெரியுது இந்த 7 பேர்களும் ஓரிரை கொள்கையில உள்ளவங்க. அப்ப இவங்க ஒதுங்கிடுறாங்க. இந்த செய்தி அந்த மக்களுக்கு பரவலாக ஆகிறது. அப்படியே மன்னருக்கும் போகுது. அப்போ இந்த 7 வாலிபர்களையும் அந்த மன்னர் அழைத்து பேசுகிறார். கயானூஸ் என்பவன் பேசுகிறான். ஓரிரை கொள்கையை நீங்கள் விட்டு விடுங்கள், நான் சொல்லக்கூடிய இதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற போதுதான் அல்லாஹ் குர்ஆனில சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸிதனாஹும் ஹுதா லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் ஒருபோதும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அழைக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரே அல்லாஹ், அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம் சொல்லி அந்த 7 வாலிபர்களும் அந்த மன்னருக்கு முன்னால் மிக தெளிவாக தைரியமாக ஓரிரை கொள்கையை எடுத்துரைத்தார்கள். அப்ப அவன் எவ்வளவு சொல்லி பார்த்தா இவங்க கேட்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு சில நாட்கள் நான் தவணை தர்றேன், நல்லா யோசிச்சுட்டு நீங்க முடிவு எடுத்துட்டு வாங்க. நீங்க உங்களுடைய கொள்கையில நீங்க உறுதியாக இருந்தால் உங்களை நான் கொலை செய்வேன் அப்படிங்கிற செய்தியை சொல்றான். இப்ப இந்த 7 வாலிபர்களும் அதை விட்டு வெளியாகிறாங்க. அந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அப்படியே இவர்கள்ட்ட மாட்டோம்னா நம்மளை கொலை செய்திருவாங்க, இவர்கள்ல இருந்து நம்ம தப்பிடணும்னு சொல்லி அப்படியே வெளியில வர்றாங்க. வரும்பொழுதுதான் அந்த குகையை பார்க்கறாங்க. அது இப்பொழுது ஜோர்டான்ல இருக்கிறதாக நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். அந்த குகையில போகும் பொழுது தன்னோடு அவர்கள் பாதுகாப்பிற்கு ஒரு நாயை என்ன செய்யறாங்க, அவங்க அழைத்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் போகும் பொழுது ஒரு நாயும் சேர்ந்தே போகுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒ கல்புஹும் பாசித்தும் ஸிராஇஹி பில் வஸீத் அப்படின்னு சொல்றான். சயகூலூன ஸலாத்தத்துர் ராபிஉஹும் கல்புஹும் வயகூலூன ஹம்ஸத்துன் சாதிஸுஹும் கல்புஹும். 4 பேர்கள், அதுல 5வது நாய், 6 பேர்கள், அதுல 6வது 7வது நாய், 8 பேர்கள், அதுல 9வது ஒரு நாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கூட்டி ஒரு நாயும் கூட இருந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாகவே ஒன்றை நம்ம விளங்கணும், நாய் அப்படிங்கிறது ஐன் நஜீஸ் அல்ல, அதனுடைய எச்சி இருக்கு பாருங்க, அதுதான் நஜீஸ். நம்ம நாயை நம்ம வெறுக்கல்ல, அதில் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக அதிலிருந்து நாம் ஒதுங்கி நிற்கிறோம். நம்மளுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நாய் வளர்க்கலாமா அப்படின்னு சொன்னா 2 விஷயத்திற்காக வளர்க்கலாம். ஒன்று பாதுகாப்பிற்கு, இன்னொன்று வேட்டையாடுவதற்கு. இந்த நம்மளுடைய வீடு தனியாக இருக்குது, எந்த பாதுகாப்பும் இல்லை, அப்ப அதற்கு பாதுகாப்பிற்காக நாய் வளர்க்கலாம்னா நாய் தாராளமா வளர்க்கலாம், அனுமதிக்குது மார்க்கம். அதே மாதிரி வேட்டையாடுவதற்கும் நாய் என்ன செய்யலாம், வளர்த்துக்கலாம். இதை தவிர்த்து நாயை வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது. செல்ல பிராணியாக இன்னைக்கு வச்சுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்குலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன். எந்த வீடுகளில் நாய் இருக்குமோ அந்த வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, மலக்குமார்கள் அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. மலக்குமார்கள் வருவது தடையாயிடுச்சுன்னா வீட்டில் நமக்கு நிம்மதி இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகள், நிம்மதியான தூக்கம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பமான ஒரு சிந்தனை. நம்ம வீடுகளில் மலக்குமார்களுடைய வருகை இருக்கிற போதுதான் நிம்மதியான வாழ்வு, நிம்மதியான தூக்கம், சரியான சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே சரியாக இயங்கும். இது மலக்குமார்களுடைய வருகை. அப்ப எந்த வீடுகளில் நாய் இருக்குமோ அங்க என்ன செய்ய மாட்டாங்க, மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திடீர்னு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வர்றேன்னு சொன்ன ஜிப்ரீல் வரல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. என்னன்னா ஜிப்ரீல் வரலையே, ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க.
மறுநாள் எதிர்பார்க்கிறாங்க, மறுநாளும் வரல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதனால வரல அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது, அப்பெல்லாம் வீடுகள்லாம் ஒரு பாதுகாப்பான வீடு மாதிரி இல்லையே, முன்ன பின்ன கேட்டு போட்டு வைக்கிற மாதிரி இல்லையே. நாலு கீத்து குறைய வச்சு அப்படி என்ன செய்தாங்க, இதுதான் வீடாக ஆக்கி கொண்டாங்க. ஒரு சின்ன நாய்க்குட்டி அந்த வீடுக்குள்ள கடந்திருக்கு, சின்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்கறாங்க, ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்கு. உடனே அதை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல தண்ணி தொளிச்சு அதை சுத்தம் பண்ணி விடுறாங்க. அதுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. வந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஏன் நீங்க வரேன்னு சொன்னீங்க, வரலையே என்னாண்டு. இல்ல, வீட்டில் அந்த நாய்க்குட்டி இருக்கும்போது நான் எப்படி வர முடியும் அப்படின்னு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்ப இந்த தோழர்களோடு அந்த தோழர்கள் எல்லோருமே மிகப்பெரிய இறை நேசர்கள் என்பதை விளங்கி கொண்டு அந்த நாய் அவர்களை பின்தொடர்ந்தே போகிறது. அவர்கள் நேரா என்ன செய்யறாங்க, அந்த குகைக்கு உள்ள போயிடுறாங்க. அல்லாஹு தாலா அந்த குகைக்கு உள்ள போன உடனே 300 வருட காலங்கள் அந்த தோழர்களை தூங்க வைக்கின்றார். எத்தனை வருடம்? 300 வருடம். அந்த 300 வருடம் தூங்க வைப்பதற்கு சில ஏற்பாடுகளை அல்லாஹ்வே செய்யறான். முதலாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலரபுனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீனா அததா. அவர்கள் படுக்கணும்னு சொல்லி போன உடனே முதல்ல அவங்களுடைய காதுகளை நாம் அடைத்தோம்ங்கிறான். காதுகளை அடித்தோம் சொன்னா காதுகளை அடைத்தோம். ஏன்னா நீண்ட நேரம் தூங்குவதற்கு காதுல எந்த சப்தமும் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம படுக்கிறோம், அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம், எல்லா உறுப்புகளும் செயலிழந்துடும், ஆனா காது மட்டும் வேலை செய்துக்கிட்டே இருக்கும். அதாவது அலாரம் அடிச்ச உடனே நம்ம எழுந்திருக்கிறோம். பொதுவாகவே தாயினுடைய கருவுல இருக்கும் பொழுது மனித உறுப்புகளில் முதல் உறுப்பு இயங்குறது காது தான். அதனாலதான் தாய் குர்ஆன் ஓதும் பொழுது தாய் என்னென்ன செய்தோ அது எல்லாமே அந்த குழந்தை வெளியில வந்த உடனே ரொம்ப லேசா அதை என்ன செய்ய எடுத்துக்கும். குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடிய தாய்மார்கள், பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் சீக்கிரம் குர்ஆனை மனப்பாடம் செய்திருவாங்க. அதை கேட்டு 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 அவங்களுக்கு அது அப்படியே மனப்பாடம் ஆயிரும். அதே மாதிரி மனிதன் மரணித்த பிறகு கபருல வச்ச பிறகு முதல்ல வேலை செய்யற உறுப்பு காது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அடக்கி விட்டு திரும்பும் பொழுது உங்களுடைய காலடியின் சப்தத்தை அந்த மனிதன் கேட்கிறான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம மேல நிக்கிறோம், இல்ல பேசி நிக்கிறோம், அங்க போகணும் இங்க போகணும், அந்த இடத்துலயும் நம்ம அதுதான் பேசுறோம். அவரை பார்க்க போகணும், இவரை பார்க்க. நம்ம ஒருத்தர் முக்கியமான நம்ம கூட வாழ்ந்தவர், தெரிந்தவர், நெருங்கியவர், அவர் உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு ஆகிரத்துல போய்கிட்டு இருக்கிறாரு, அவரை தோண்டி அடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கவலைகள் நமக்கு வரணும், நாமும் ஒரு நாள் இது போன்று போக வேண்டியது இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் செய்யணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடு. ஆனா துன்யா நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை ஏமாற்றி வச்சிருக்குன்னு சொன்னா, அங்க கூட வேற வேற செய்திகளை யாரோ 2 பேர் அங்க ஏதோ செய்யறாங்க, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு பேசுறது தான் நம்ம பார்க்கிறோம். அது பேசுற இடம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கேள்வி கணக்குக்கு உள்ளாக்கப்பட போகிறார்கள் உன்னுடைய தோழர்கள், அவங்களுக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவங்க பாவத்தை நீ மன்னிச்சிரு, அவங்க பாவத்தை நீ மன்னிச்சிருன்னு சொல்லி இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே ஒழிய அங்க யாரும் இஸ்திக்ஃபார் செய்யற மாதிரி இல்லை. அப்போ குழந்தை பிறந்த உடனே முதல்ல உறுப்பு வேலை செய்யறது காது. அதே மாதிரி கபருல கொண்டு அடக்கின பிறகு மனிதனுடைய உறுப்பு முதல்ல வேலை செய்யறது காது. அந்த காதை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த 7 தோழர்களுக்கு அடைச்சிடறான், எந்த சத்தம் இல்லாம. இது அல்லாஹ் செய்யற ஏற்பாடு. இரண்டாவது, சூரிய அந்த ஒளி அந்த காலையில அப்படி வெடிக்கும்ல, அந்த வெளிச்சம் அந்த ஒளி அந்த உடம்பு மீது படாம அல்லாஹ் பார்த்துக்கிறான். காலையில் வலது பக்கம், மாலையில் இடது பக்கமாக அதை திருப்பி விடுகிறான். அதே மாதிரி படுத்த அந்த தோழர்களுடைய கண்கள் லவித்தலாத்த அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த கண்கள் இருக்கிறதே அப்படியே திறந்த மேனி அவர்கள் தூங்கினார்கள். உறங்குனா கண்ணு மூடிடும், ஆனா அல்லாஹ் அவங்களை எப்படி வச்சிருந்தான்னு சொன்னா கண்கள் திறந்திருந்தன, உறங்கினார்கள். லவித்தலாத்த அலைஹி லவல்லைத மின்ஹும் ஃபிராரா, யாராவது எட்டி பார்த்தாங்கன்னு சொன்னா பயந்து ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் அவர்களை உறங்க வைத்தான். அப்புறம் அல்லாஹ் என்ன செய்தான்டா, பொதுவாகவே பூமியில இருந்த ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு பொருள் தொடர்ச்சியாக அப்படியே கிடந்துச்சுண்டா, அது மரமாக இருந்தாலும் சரி, இரும்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது அப்படியே தின்றும். பூமிக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருக்கான். ஆனா இவர்கள் 300 ஆண்டுகள் படுத்திருக்கும் பொழுது அப்படியே படுத்திருந்தானா என்ன செய்யும், பூமி தின்றும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நான் அவர்களை வலது பக்கம் இடது பக்கமாக புரட்டி கொண்டே இருந்தேன், அவர்கள் தூங்கினார்கள், நான் அவர்களை புரட்டி புரட்டி நான் போட்டேன். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அவர்கள் 300 ஆண்டுகள் தூங்கினார்கள். 300 ஆண்டுகள் அவர்கள் தூங்கினார்கள். தூங்கி விழிக்க வச்சான் தான். விழித்த பிறகு அவர்கள் மத்தியில் பேசுறாங்க, நம்ம எவ்வளவு நாள் தூங்கினா, எப்படி தூங்கணும் அப்படின்ட்டு. இப்பதான் பசி வருது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்குள்ள ஒருத்தர் முடிவு செய்யறாங்க, ஒரு ஆள் போய் ஏதாவது உணவு வாங்கிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற காசை கொடுத்து உணவு வாங்குவதற்கு ஒரு ஆளை அனுப்பி விடுறாங்க. 300 ஆண்டுகள் போயிடுச்ச. அப்போ அந்த நேரத்தில் ஆட்சி செய்தவர்கள் முஸ்லீம் ஈமான்தாரி. இவர் போய் இந்த கடையில காசை கொடுத்து பொருள் வாங்கின உடனே அந்த காசை, அந்த பொருளை பார்க்க, அந்த காசை பார்த்த உடனே இது இப்புள்ள காசு இல்லையே, இது 300 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளதுல, நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு அந்த கடையில உள்ளவங்க இவ்வளவு விசாரிச்சு அப்படியே இவரை எங்க கொண்டு போறாங்க, அரசர்கிட்ட கொண்டு போயிடுறாங்க. அப்ப அங்க எல்லாருமே கூடி இருந்து நீங்க எங்க இருந்தீங்க, என்ன ஏது எல்லாம் விசாரிக்கும் பொழுது, அப்ப நீங்க 300 ஆண்டுகள் நீங்க உறங்கி இருக்கிறீங்கன்னு செய்தியை வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க. இது அவர் என்ன செய்யறாரு, உடனே அங்கிருந்து வேகமாக வந்து அந்த குகையில உள்ள தன் தோழர்கள்ட்ட, நான் காசை கொடுத்து பொருள் வாங்கும் பொழுது இந்த மக்கள் என்னை விளங்கி கொண்டார்கள், இப்போ வாழக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் நம்மை போன்று ஓரிரை கொள்கையில உள்ளவங்க, நம்மளை விளங்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க. அல்லாஹு தாலா அவர்கள் எல்லோருடைய ரூகையும் கைப்பற்றி கொண்டான். இதுதான் அந்த சரித்திரம். இவர்கள் குகைக்கு உள்ள போன உடனேயே ஒரு துவா ஒன்று செய்யறாங்க. ரப்பனா ஹபுலனா மில்லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், உன்னை நம்பி நாங்க வந்துட்டோம், உன்னுடைய அருள் எங்களுக்கு தேவை, எங்கள் விஷயத்தில் சரியான வழியை நீ எங்களுக்கு ஏற்பாடு செய்துட்டா அப்படின்னு துவா செய்யறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள் இலகுவாக நடப்பதற்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த துவாவை ஓதி நாம் துவா செய்கிற பொழுது அல்லாஹு தாலா அந்த காரியத்தை லேசாக்குகிறான் அப்படின்னு நமக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த துவா, அன்பானவர்களே, இந்த செய்தியை வந்து அல்லாஹு தாலா குர்ஆனிலே இதை சொல்லுகிறான். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள். இதுல நமக்கு சொல்லப்படக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தாலா மௌத்திற்கு பிறகு மீண்டும் எழுப்புவதற்கு சக்தி உடையவன். மரணிச்சுட்டா மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய அத்தாட்சி. மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எத்தனை வருடம் பிறகும் எழுப்பணும்னு முடிவு பண்ணிட்டானா அவன் எழுப்புவான். இரண்டாவது, உலகத்தில் வாழுகிற காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவனை நம்பி நீதான் எனக்கு வழிகாட்டணுங்கிற ஒரு உறுதியோடு அவன் நம்ம ஒதுங்கினோம்னா நிச்சயமாக அவன் வழிகாட்டுவான். இந்த ரெண்டுமே இந்த சரித்திரத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுது. மூணாவது, எந்த அளவிற்கு நம்ம வலிமையா அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த அளவிற்கு சோதனைகள் நம்ம எதிர்நோக்கி வரும். அந்த சோதனைகள் வருகிற போது அந்த வாலிபர்கள் எப்படி உறுதியாக இருந்தார்களோ அதுபோன்று ஈமானோடு இருந்து அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமே ஒழிய அல்லாஹ்வை விட்டு நம்ம தூரமாகி விடக்கூடாது. இதுதான் இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல இருந்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள். அல்லாஹு தாலா அந்த வாலிபர்களை போன்று எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு, சந்தோஷமாக இருக்கும் பொழுது எப்படி நம்பிக்கையோடு வாழ்கிறோமோ அதுபோன்று கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிற போதும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு இருந்து அவனுக்கு பிடித்தமான அமல்கள் செய்து அவனை நெருங்குவதற்குண்டான நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாசிதா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل يا ربي على النبي محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله صلى الله عليه وسلم.